அடுப்பில் சோறாக்கி சுட சுட இறக்கி அதை சாப்பிட்டாலே தனி ருசி தான். அதை விடுங்க, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். ரேஷன் கடையில் அரிசி வாங்குகிறோம்ல, அந்த அரிசியில் பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் அரிசியை விட கொஞ்சம் பெருசாக வெள்ளையாக ஒரு அரிசி இருக்குது. இது என்னன்னே தெரியாமல் ரொம்ப நாளாக நாங்கள் அது கழுவி கீழே ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றும்போது அந்த அரிசியும் தன்னால் வந்துடும். இப்படியே நாங்கள் சமைச்சிட்ருக்கும்போது என்னவா இருக்கும், ஒரு வேளை பிளாஸ்டிக் அரிசியாக இருக்குமோ, அட கடவுளே, பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க, உண்மையாக வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் எல்லோரும் பேசிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணோம், ரேஷன் கடையில் போயிட்டு இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் வெள்ளையே பெருசாக பிளாஸ்டிக் மாரி ஒன்று கிடக்கு, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, பெண்களுக்கெல்லாம் விட்டமின் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த பெண்களோட சத்து குறைவை நிவர்த்தி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டு இந்த அரிசியை தயாரித்து இந்த அரிசியில் கலந்து கொடுக்குறாங்க. கொடுத்து என்னங்க புண்ணியம், கழுவும் போது கழுவுற மீனில் நழுவுற மாதிரி நழுவி போயிடுதே.